ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். எம்பெருமான் முருகப்பெருமான் துணையோடும் பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவக்கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு. இந்த செவ்வாய் பகவான் சாதாரணமாக 40லேருந்து 45 நாட்கள் ஒரு ராசியில் இருப்பார். ஏன்னா சூரியனை வச்சு கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க, சூரியனும் செவ்வாயும். அதனால் 40 நாள் 45 நாட்கள் ஒரே ராசியில் இருந்துட்டு பலாபலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய். மங்களக்காரகன் சொல்லலாம், பூமிக்காரகன், எல்லாமே அவர் தான். ஆனாலும் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி யாருமே எதுவும் நல்லது பண்ண மாட்டார். செவ்வாயோ வெறும்பாயோ அப்படின்னு சொல்லி பண்ண மாட்டாங்க. ஆனால் செவ்வாய் அவ்வளோ ரொம்ப உச்சிதம், நல்ல நாள். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் 15/1/2026 முதல் 23/2/2026 வரைக்கும் 40 நாட்கள் மகர ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, மகர ராசியில் அவர் உச்சமடைகிறார். கடகத்தில் நீச்சம் அடைஞ்சால் கரெக்டாக ஆப்போசிட்டில் 7ஆம் இதில் உச்சமடைகிறார். இந்த உச்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சாதாரணமாகவே சிம்பிள். இது மகர ராசிக்கு அதிபதி யார்? சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் அப்படின்னா வேலை ஆட்கள், வேலை செய்வங்களெல்லாம், அதாவது ரொம்ப இந்த மூட்டை தூக்குறவங்க, அது இது எல்லாமே என்னென்ன வேலை பார்க்குறாளோ அவளுக்கெல்லாம் அதிபதி சனீஸ்வர பகவான். இந்த செவ்வாய் யாருன்னா படைத்தளபதி. படைத்தளபதி அப்படிங்கிறவங்க கீழே இருக்கிற சிப்பாய்களை வேலை வாங்குவாரே தவிர அவர் உட்காந்து வேலை செய்ய மாட்டார். ஒவ்வொரு வேலையும் அவர் உட்காந்து செய்ய மாட்டார். எல்லா இதுலேயும் பாருங்களேன், டிபார்ட்மெண்ட்டில் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் தான். அப்புறம் ஜென்ரல் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார், ஜென்ரல் மேனேஜர் தான் அந்த செவ்வாய். அவர் எல்லாரையும் வேலை வாங்கிட்டு இருப்பார். அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவானோட இடத்துக்கு உள்ளே வரும்போது இந்த செவ்வாய் பகவான் உச்சமடைஞ்சிறார். ஏன்னா தளபதி, படைத்தளபதி அங்கே உச்சமடைந்து எல்லாரையும் வேலை வாங்குவார். அடுத்தபடியாக 15/1/2026 முதல் 28/1/2026 வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். 29/1/2026 முதல் 13/2/2026 வரைக்கும் சந்திர பகவானின் திருவோணம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். 14/2/2026 முதல் 23/2/2026 வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். முதற்கண் எங்களை ஊக்குவித்து வரும் சந்தாதாரர்கள் அனைவருக்குமே, அதாவது சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். நீங்கள் நிறைய பேர் உலகம் முழுவதும் இருக்கீங்க. நம்ம ஆன்மீகம் ப்ளஸ் சேனலுக்கு உலகம் முழுவதும் நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்கீங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் வரணும், நிறைய பேர் பார்க்கணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அது இன்னும் நாங்கள் நிறைய பதிவுகளை உங்களுக்கு போடுறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது. அடுத்தபடியாக ஜாதகம் பார்க்கணுன்னு வராங்க, என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க, ஹாய் சொல்லி வாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேசிப்போம். உங்களுக்கு என்ன விதமான கேள்விகளுக்கு என்ன பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கலாம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம். இந்த முருகப்பெருமான் கந்தரனுபூதி அவ்வளோ விசேஷம். அதுவும் அந்த கடைசியில் வர அந்த 4 லைன்கள் அவ்வளோ, இந்த 4 வரிகளும் முத்தான வரிகள். இதை எல்லாருமே சொல்ல கேட்கலாம், இல்லைன்னா எழுதி வச்சுட்டு கேளுங்க. ரொம்ப விசேஷம். எழுதி வச்சுட்டு நீங்களே படிக்கலாம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த இடத்துல பாருங்க, நம்மளோட லக்னமும் வந்துடுது, 5ஆம் இடமும் வந்துடுது, 9ஆம் இடமும் வந்துடுது, விதி கதி ரெண்டுமே வந்துடுது. இந்த ஸ்லோகத்தை சொல்ல சொல்ல கேட்க கேட்க அவ்வளோ விசேஷம். நம்மளோட லக்னம் பலம் பெறும். சப்போஸ் லக்னம் உங்களுக்கு ஒரு பலமே இல்லைன்னா கூட முருகப்பெருமான் அருளால் உங்களுக்கு பலம் பெறும். ஆக இந்த சின்ன ஸ்லோகத்தை
எல்லாருமே கேளுங்கோ, சொல்லுங்கோ, எழுதி வச்சுக்கோங்க. மறந்து போயிடுதுன்னா அப்பப்போ பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. நான் சொன்னதை எழுதி வச்சுக்கோங்க. அவ்வளோ விசேஷம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான விருச்சிக ராசி நேர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அதி அற்புதமான ஒரு பயிற்சி. செவ்வாய் பகவான் அப்படின்னாலே உங்களுக்கு சூப்பர். ஏன்னா ராசிநாதன் பகைரோன ரோகாதிபதி. நீங்கள் ரொம்ப சோர்ந்து போகக்கூடிய ஒரு இடம் என்னென்னா கடன், அடுத்தது உத்தியோகம், தொழில், வியாபாரம். அதனாலேயே உங்களோட உடல் ஆரோக்கியமும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு அப்படி வருது. ஆனாலும் கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி. ஆனால் கோபம் இருக்கிற இடத்துல குணமும் இருக்குங்கிற மாதிரி நீங்கள் குணவால், அதையும் சொல்லணும். குணமும் இருக்கும், எல்லாருக்கும் எல்லாம் செய்யணுங்கிற ஒரு தாட்டு உங்களுக்கு வரும். அந்த வகையில் உங்கள் ராசிநாதனும் பகிர்வுண ரோகாதிபதியுமான செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னா உங்களோட 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்தார். சரி, பெரிய தனவரவு வந்துதா, சொத்து சேர்க்கை அமைஞ்சுதா, சரி குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பம் குறைஞ்சுதா, இல்லை பரவாயில்லைங்கிற மாதிரி போச்சு. ஏதோ ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அப்படி போயிடுச்சு. ஏன்? குருவோட பார்வை 7ஆம் பார்வை அங்கே விழுது. அதே சமயம் சனீஸ்வர பகவானோட 10வது பார்வை அங்கே விழுந்ததுனால தான் உங்களால் பெரிய அளவில் முன்னேற்றத்தை கண்டுபிடிக்க முடியல, ஒன்றும் இது பண்ண முடியல. அந்த வகையில் இந்த தனவாக்கு குடும்பஸ்தானத்தை விட்டு விலகிய செவ்வாய் பகவான் இப்போ எங்கே வர்றாருன்னா அதி அற்புதமாக சகாயஸ்தானத்துக்கு வர்றார். 3ஆம் இடம், அரைமறைவு ஸ்தானம். சூப்பராக 3ஆம் இடத்துக்கு வந்து உங்களோட முயற்சிகளை முன்னேற வைக்க போகிறார். நீங்கள் எடுக்கிற காரியங்களில் ஒரு சிறப்பான ஒரு உயர்வை கொடுக்க போகிறார். முயற்சிகளின் மூலமாக உங்கள் பொருளாதாரத்தை உயர்த்த போகிறார் செவ்வாய் பகவான். அதே சமயம் குடும்பத்தில் இருந்த அந்த குழப்பத்தெல்லாம் குறைக்க போகிறார். நீங்கள் எடுக்கிற காரியங்களில் உங்களை அப்படியே லிஃப்ட் மாதிரி தூக்கிட்டு வர போகிறார். உத்தியோகத்தில் இடமாற்றம், அதே சமயம் உங்களுக்கு எதிர்பார்த்த அந்த உயர்வுகள், அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதேமாரி புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதேமாதிரி இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் சூப்பரான ஒரு நேரம். எழுதி வச்சுக்கோங்க, ஒரு பெரிய சாதனை பண்ணலாம். டக்கு டக்குன்னு நீங்கள் பிளாட்டு போட்டிங்கன்னா உடனே விற்று போயிடும். அந்த மாதிரிலாம் பெரிய முன்னேற்றம். அதுமாதிரி சில பேருக்கு வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா டக்குன்னு வாங்கி போட்டுருவீங்க. ஏதோ ஒரு செகண்ட் அப்படின்பாங்க. அதுமாரி டப்புன்னு நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். சீருடை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, துப்புரவுத்துறை, இதிலெல்லாம் வேலை பார்க்குறவாளுக்கு எதிர்பார்க்கிற இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு மிக 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 அருமையாக வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம். ரொம்ப அற்புதம். அதுமாதிரி இந்த நேரத்தில் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார். 15/1/2026 முதல் 28/1/2026 வரைக்கும் ஜீவனாதிபதி சூரிய பகவானின் உத்திராட நட்சத்திர காலில் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய லிஃப்ட் காத்திருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவர்களுக்கும் ஜீவன விஷயமாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். ஜீவன விஷயமா ஒவ்வொருத்திலையும் ஒரு பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு வரும். அதுமாதிரி புதுசாக தொழில் தொடங்குறீங்களா, கண்டிப்பாக தொடங்கிடுங்க, டக்குன்னு முடிஞ்சிடும். ஆனால் அதுக்கெல்லாம் ஸ்கெட்ச் போட்டு கரெக்டாக போகணும். தொழிலுங்கிறதெல்லாம் பெரிய விஷயங்க, பெரிய பாக்கியம். தொழிலுங்கிறதெல்லாம் பெரிய விஷயம். ஏன்னா வேலை செய்கிறது ரொம்ப ஈஸி, வேலை வாங்குறது தான் கஷ்டம். ஏன்னா நம்ம செய்கிறது ஒரே ஆள் அப்படியே வேலை போயின்னு இருக்கோம். ஆனால் நீங்கள் ஒரு 10 பேர், 100 பேர், 1000 பேரை வேலை வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு தனி ஒரு கெப்பாசிட்டி வேணும். தொழில் பண்ணுறதெல்லாம் சாதாரணம் கிடையாது. தொழிலதிபர்கள்லாம் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு தான் முன்னேற வந்திருப்பாங்க. இல்லைன்னா அவங்களோட பூர்வீக சொத்துக்கள் அதை வச்சு தான் முன்னேறி வந்திருப்பாங்களே தவிர சாதாரணமாக எல்லாரும் ஒரு தொழிலை ஆரம்பித்து கடன்னு முன்னேறி வர மாட்டாங்க. அந்த வகையில் ஜீவனம் விருத்தி அடையும். அதேமாரி உத்தியோகம் தேடிட்டுருக்கல, நல்ல உத்தியோகம் உங்களுக்கு அமைஞ்சிடும். 29/1/2026 முதல் 13/2/2026 வரைக்கும் பாக்யாதிபதி சந்திர பகவானின் திருவோண நட்சத்திர காலில் வரும்போது தந்தையாரின் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அதுமாதிரி தந்தையாருக்கு இந்த மணி விழா, அந்த 80வது கல்யாணம் இதெல்லாம் பார்ப்பேன், நீங்கள் நடத்தி பார்ப்பேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு. தாயாருக்கும் தந்தையாருக்கும் செய்யும்போது இந்த மணி விழா, அந்த 70 கல்யாணம், 80 கல்யாணம் இதெல்லாம் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இது ஏன் கல்யாணம்னு சொன்னால்னா நம்ம சொல்கிற கலோக்கியல் வேர்டு அது. ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மணி விழா அப்படிங்கிறத விட 60ஆம் கல்யாணம் எதுக்கு அப்படின்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சஷ்டி அப்த பூர்த்தி, 60 நிறைவு முடிந்து 61 ஆரம்பம். ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியாதுங்கிறதுனால 60ஆம் கல்யாணம்னு சொல்லிடுறது. ஏன்னா
அவங்களோட கல்யாணத்தை நம்ம பார்த்துருக்க மாட்டோம், பெற்றோர்களோட கல்யாணத்தை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் தானே நம்ம பிறந்திருக்கோம். அப்போ அவங்களுக்கு திருமணத்தை செஞ்சு பார்த்து நம்ம சந்தோஷப்படக்கூடிய ஒரு நேரம். அந்த மாதிரி ஒரு மணி விழா அதெல்லாம் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு காலம் இந்த காலம். அதுமாரி உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 14/2/2026 முதல் 23/2/2026 வரைக்கும் உங்கள் ராசிநாதனும் பகிர்ண ரோகாதிபதியுமான செவ்வாய் பகவானின் சொந்த நட்சத்திரமான அவிட்டம் நட்சத்திர காலில் வரும்போது சுய முயற்சி பலிதமாகும். நீங்களாக யோசிப்பீங்க. இப்போ ஒரு எழுத்துத்துறையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கற்பனை திறன் வேணும், உங்களுக்கு வேணும். அப்போ அந்த கற்பனை திறன்லாம் அதிகமாகும். அது சுய முயற்சி. அதேமாதிரி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். தொழில், வியாபாரம், உத்தியோகம், அது ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவாளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தியெல்லாம் கிடைக்கும். அவங்களோட முயற்சிகள், ஏன்னா அவங்களுக்கெல்லாம் முயற்சிகள் தான், அதெல்லாம் ரொம்ப திருப்தியாக இருக்கும். நல்ல ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா எல்லாம் விற்று போச்சுன்னா அவங்களுக்கு லாபம் தானே, நல்ல லாபம் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு. சரி, பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் 40 நாட்களும் நல்லபடியாக போகணும் அப்படின்னா கண்டிப்பாக எம்பெருமான் முருகப்பெருமான வழிபாடு பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் பகவான் தான் ராசிநாதனே. அப்போ நீங்கள் கண்டிப்பாக செவ்வாய் பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுவாங்க. நவகிரகங்களில் உள்ள செவ்வாய் பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. சிகப்பு துணி வாங்கி அங்கே சுவாமிக்கு கொடுங்க. அந்த கிரகத்துக்கு ரொம்ப விசேஷம். முடிஞ்சால் உபவாசம் இருங்கோ, அதாவது விரதம். முடியலையா, நீங்கள் ஒரு பொழுது இருந்தாலும் பரவாயில்ல. அப்படியே முடியலன்னா அதெல்லாம் பரவாயில்ல, ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் கிடையாது. ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே உங்கள் ராசிநாதனும் பகிர்ண ரோகாதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்களது சகாயஸ்தானத்தில் அமர்ந்து அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.